சரக்கு நல்லா இருக்கு. அட யாரா பிடிச்சி தள்ளுறது? என்ன மிஸ்டர் சேகர் பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சார் உங்க முன்னால குடிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு போல இருக்கு. நான் மேனேஜர்ல என் முன்னால குடிக்கிறதுக்கு ஒரு கூச்சம் பயம். சேகர் குடிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்லாதவன் சொர்க்கத்துக்கே போவான்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. சார் ஔவையார் எப்போ சார் இதெல்லாம் சொன்னாங்க? போன வாரம் மதுரையில் வச்சு என்கிட்ட சொன்னாங்களே. கமான் ட்ரிங்கு. ஐ எம் சாரி, என்ன விட்டுருங்க. இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்கிறாரு, விட்டுருவோம். ஐ டேக் கும்மு. சார் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு இருக்க. கேக்குறதுதான் கேக்குறீங்க, என்ன சிறுசு? பெருசாவே கேளுங்க. ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஆரம்பிங்களே ஆரம்பிங்களே. இது என்ன பிராந்தி விஸ்கி? அடாடாடாடா, அந்த 300 மில்லி கடா மார்க்கை ஏத்திக்கிட்டு அப்படியே ஊறுகாய நாக்கில போட்டு அதனுடைய மகிமையே மகிமை. இந்த பாருங்க, நீங்க சாராய ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்க கூடாது, ஊறுகா ஃபேக்டரியும் பக்கத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் தொட்டுக்க வாட்டமா இருக்கும். என்ன வேண்டாமா? ஊறுகா ஃபேக்டரி வேண்டாமா? வெளியே வாங்கிக்கிறோம். ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாரா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லையா? 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட், ஒரு 5 லட்சம் ரூபாய் துண்டு விடுது. உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கட்டிடுவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் லோனுக்கு சாங்ஷன் பண்றேன். என்ன சொல்ற சேகர்? இந்த பாருங்க, நாம வேலை பார்க்கறது ஒரு ரூரல் பேங்க். மேக்ஸிமம் 5000 ரூபாய் தான் கடன் கொடுக்க முடியும். அதுக்கும் சரியான காரணங்கள் இருக்கணும். இப்படி லட்சமா கடன் கொடுக்கறதுக்கு பேங்க் சட்டம் ஒத்துக்காது. தட் இஸ் பேங்க் மிஸ்டேக். பேங்க் மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக். பாத்துங்க. என்ன மேனேஜர் சார், உங்க பேங்க் கிளர்க் சட்டம் கட்ட என்னமோ பேசுறாரு. அதுவா? அவன் சின்ன பையன், சட்டமே தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் எல்லாம் தெரியும். ஏன் சார், எப்படி சார் நம்ம பேங்க்ல லட்சமா கடன் கொடுக்க முடியும்? என்ன நீ மேனேஜரா நான் மேனேஜரா? நீங்க தான் மேனேஜர். இந்த பாருங்க, உங்க வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா கொண்டு வந்து இந்த ஆளுகிட்ட கொடுங்க. சாராய கடையோ கள்ளு கடையோ ஆரம்பிச்சுக்கிட்டோம். வர்றேன். பாத்தீங்களா, இவ்வளவு குடிவரியிலையும் நான் தான் மேனேஜருங்கிறத ஒத்துக்கிட்டான். யூ டோன்ட் வரி, நாளைக்கு காலையில பொட்டியோட பேங்குக்கு வாங்க, நான் அடிச்சு கொடுக்கறேன். என்ன சோடா பாட்டில் எவ்வளவு பெருசா செஞ்சிருக்கானுங்க? வள்ளி, வள்ளி, ரூம் சாவி கொடு. அட சாவி தானே கேட்டேன், இதுக்கே வைக்கப்படுற? சாவி நீங்க தான் எடுத்துக்கணும். சரி, எங்க இருக்கு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். அது செயின்ல இருக்கு. சரி சரி, எடுத்து கொடு. என்னால எடுக்க முடியாது. இங்க பாருங்க, கையில மருதாணி இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். என்ன மேனேஜர் சார், 10 நாள் ஆளைய காணோம்? என் சம்சாரத்துக்கு பிரசவம், அதனால 10 நாள் லீவ் போட்டேன். போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க? போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதனால 5 நாள் லீவ் போட்டேன். இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது, அதனால 10 நாள் லீவ் போட்டேன். அடுத்த வருஷம் எப்படி? 15 கணக்கு பாத்துக்க. நாடு தாங்குமா? சம்சாரம் தாங்குறா. போயா, என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி. மாசி ஊசி ஏன் எங்க வச்சீங்க? நீங்க தானே கொண்டு வந்து வச்சீங்க. வாடா, நம்ம பேங்க் தான். மேனேஜர் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நம்ம லோன் சம்பந்தமா. ஒரு நிமிஷம், அதான் கொடுக்க முடியாது நேத்தே சொல்லிட்டேன்ல. 2 நிமிஷம். இந்த பேங்க்ல நீங்க மேனேஜரா இல்ல அவர் மேனேஜரா? 5 நிமிஷம். நான் மேனேஜர், நான் கேட்க வேண்டியதுல நீயே கேட்டுக்கிட்டு இருக்கியே. 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். என்னவே வாய் பூரா மீசி வச்சுக்கிட்டு, யார் இருந்தாலும் ஏன் கைத்தடி? வணக்கம், சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இது, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? மறந்துட்டேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்களே. அப்படியா? வீட்டுக்கு வந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கிட்ட வாங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி கூட கொடுத்தனே. பார்ட்டியா? இருக்காதே. என்ன சார் இது, ஏன் லோன் சம்பந்தமா வாங்கி தரேன்னு பிராமிஸ் கூட பண்ணீங்களே? பிராமிஸா? நான் யாருக்கும் கொடுக்கிற பழக்கம் இல்லையே. கைத்தடி. கொடுத்திருப்பேன். இந்த பாருங்க, நான் லோன் கொடுக்க நினைச்சாலும்
இவன் இருக்கானே மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு என் சீட்டையே சின்ன பின்னான்னு கிழிச்சிருவான். அப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படின்னா முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இனிமேலாவது பேங்க் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே? இந்த பாண்டித்துறை யாருன்னு தெரியாம பேசுற. மரியாதையா வெளியே போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். போடா, என்னடா போலீஸ்? நான் பார்க்காத போலீஸா? என்னப்பா? போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வர்றேன்னா இந்த பாண்டித்துறை யாருன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அவரும் சொன்னாரு. போட்டா போடே. 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது பேசக்கூடாது. இவன்கிட்ட எல்லாம் ஏப்ப வாயா கொடுக்குற? பின்ன வேற ஏதாவது கொடுக்கலான்றியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பழக்க வந்த இடத்துல எங்க ஊருக்காரரை அடிப்ப? கை நீட்டுற பழக்கம் என்ன பழக்கம்? படிச்சிருக்கிறே தவிர சுத்த ரவுடியா இருக்கே. பாரு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம இனிமே எங்கேயும் பேசாத. வெளியூர்கார பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணு கைய நீட்டு அடிச்சிருக்காயா? ஏன் அடிச்சாலும் கேளு. இதோ இருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன். இவர் எங்க பேங்க்ல கடன் கேட்க வந்து நிறுத்தியா? என்ன படிச்சிருக்க நீ? பஞ்சாயத்துல என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்ற? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு ஏன் முடிச்சு போற? செண்பகத்தை நீ கைய நீட்டி அடிச்சியா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, பஞ்சாயத்தை அவமானமா பேசிட்டான். கேட்டுட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்களே. இந்த நேரம் என் சின்ன கால மட்டும் என் பக்கத்துல இருந்தானா அவன் தலையே சீவிருப்பா. சீவி என்ன பண்றது? ஏதோ நியாயத்துக்கு பயந்து பஞ்சாயத்தை கூட்டம் பாரு, எனக்கு வேணும். இந்தாப்பா, பஞ்சாயத்தை நீ அவமானப்படுத்துற. என்னையா உங்க பஞ்சாயத்து? ஒரு பஞ்சாயத்துனா 5 பேர் உட்கார்ந்து வழக்கு விசாரிச்சு பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். நீங்க என்னடா இந்த ஆளு சொல்ற பேச்சுக்கு தாளம் போடுறீங்க. இப்படிப்பட்ட பஞ்சாயத்தை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன வார்த்தை பேசுற? பஞ்சாயத்தை மதிக்காத உனக்கு இந்த ஊர்ல என்னையா வேலை? முதல்ல அடிச்சு துரத்துங்க அவனை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. செண்பகத்தை வர சொல்லி இருக்கு, கேட்டு என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுவோம். அப்படியா? சரி, அதோ செண்பகமே வருது. வாமா வா. ஏமா செண்பகம், உன்னை இந்த ஆளு கை நீட்டி அடிச்சாரா? சொல்லுமா, அவன் அடிச்சது உண்மைதானே? இல்ல. என்னங்க இது? சாட்சியமே சரியில்லை. பஞ்சாயத்தை கூட்டி எங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்க. எந்திரிங்கய்யா, போகலாம். பஞ்சாயத்து முடிஞ்சு. வாங்க. செண்பகம், கொஞ்சம் நில்லு. அந்த பேங்க் கிளார்க் உன் கண்ணத்துல அறையில? ஆமா. அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்துல போய் சொன்ன? போய் தான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? உங்க திட்டம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு உண்மையா சாட்சியா வச்சு அநியாயத்தை காப்பாத்த பாத்தீங்க.
நான் ஒரு பொய்ய சாட்சியை வச்சு நியாயத்தை காப்பாத்தினேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அடே சத்தியவேலு, இவ குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு சாட்சியா வச்சு பஞ்சாயத்தை கூட்டினே. செண்பகம், பஞ்சாயத்துல எதுக்காக போய் சொன்ன? அது உனக்காக ஒண்ணு இல்ல, எனக்காகத்தான். என்ன சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம உன்னை சொல்லிட்டேல, அது ஏன் தப்பு தானே. அந்த தப்புக்கு பிராய்ச்சிட்டு தான் இந்த பொய் சாட்சி. இல்லன்னா உனக்கும் எனக்கு என்ன ஒட்டா வரவா? குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? நான் வரேம்மா. காத்துமுத்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அவரை துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. அவரை வெட்டி ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. என்னைக்கு இந்த உலகத்துல சாதி வரி ஒழியுதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு கையும் காலும் மிஞ்சும். நான் வர்றேம்மா.